எல்லாருக்கும் வணக்கம். உருளைக்கிழங்க இது மாதிரி தோல் சீவி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இது மாதிரி மெல்லிசாக சீவி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் தண்ணி வடிட்டோம். இது மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு காட்டன் துணியை விரித்து ஒரு 5 நிமிஷம் அந்த ஈரத்தை எல்லாம் உறிஞ்சிட்டோம். டிஷ்யூ பேப்பரில் ஒரு செகண்ட் மட்டும் இப்படி வச்சு எடுத்தோம்னா நல்லா ஈரத்தை உறிஞ்சிரும். கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் இது மாதிரி பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலேயே கொஞ்சம் உப்பும் பெப்பர் தூளும் கலந்துக்கலாம். அது கூட கொஞ்சம் அரிசி மாவு போட்டு செஞ்சோம்னா நல்லா கிறிஸ்பியாக அருமையாக இருக்குது. ஒரு பீஸ் இது மாதிரி எடுத்துகிட்டு அதில் மேலே லேசாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிட்டு அது மேலேயே இன்னொரு பீஸ் வச்சு இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம். ஒரு டூத் பிக் வச்சு இது மாதிரி குத்திக்கலாம். இது மாதிரி டூத் பிக்கில் தான் குத்தணுன்ட்டு இல்லை, குச்சியில் கூட எதாவது குத்தி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே சிம் பண்ணிக்கிட்டு இது ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். லைட்டாக கொஞ்சம் உப்பு மிளகாத்தூளும் மேலே அப்படியே போட்டு விட்டுட்டு சாப்பிட்டா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் இது நல்ல அருமையான ஸ்நாக்ஸு. வணக்கம்.